Welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.4ல 26th question பார்ப்போம். question பாருங்க. if x equal to a bracket theta plus sin theta y equal to a of bracket of 1 minus cos theta கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூவ் பண்ணுறதுலேயும் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. at theta equal to pi by 2 ஒரு வேல்யூ வந்துக்கும். அந்த வேல்யூவில் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போது உங்களுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1 by ஏன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின். ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், சொல்யூஷனில் போவோம். எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்க ஃபங்க்ஷன் எதுக்கு, ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்களோ அது எதுக்கு. இது பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கோ, நம்ம லெட்டுன்னு எடுத்துக்கோ. சாரி, அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க. இது தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பேராமெட்ரிக் ஃபார்முலா வந்து என்னது, பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் இது. அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஒய் பை டி தீட்டா டிவைட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டா. கிளியர், புரியுதா? இப்போ ஒய் வேல்யூ எடுத்துக்கோ. ஒய் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கோம். அப்போ டிஒய் பை டி தீட்டா ஈக்குவல் டு ஏ, இந்த 1 டிஃப்ரென்ஸ் பண்ணால் 0 மைனஸ் ஆஃப் காஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. இப்போ இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ இன்ட்டு சைன் தீட்டா, இதுதான் டிஒய் பை டி தீட்டான்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் ஆஃப் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா டிஎக்ஸ் பை டி தீட்டா ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன ஆகும், டிஒய் பை டி தீட்டா. இப்போ நம்ம வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்முலா என்னது, டிஒய் பை டி தீட்டா டிவைட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டா. அப்போ முதல்ல டிஒய் பை டி தீட்டா வேல்யூ எழுதணும், டிவைட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டான்னு வேல்யூ எழுதணும். டிஒய் பை டி தீட்டாவோட வேல்யூ என்ன, சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டா பை டிஎக்ஸ் பை டி தீட்டாவோட வேல்யூ என்ன, ஏ பிராக்கெட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ என்ன இது சொல்லியிருக்கேன், டிஎக்ஸ் பை டி தீட்டா அதோ ஏ தீட்டாவை டிஃபரன்ஸ் பண்ணால் 1, சைனை டிஃபரன்ஸ் பண்ணால் காஸ் தீட்டா சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டினாமினேட்டரில். இப்போ ஏ கேன்சல் ஆயிடுச்சு. சைன் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன, 2 sin theta by 2 cos theta by 2. இது வந்து ரெடிமேட் trigonometric ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவுக்கு இந்த ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. 2க்கு கேன்சல் ஆகிடும். காஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் போச்சுன்னா இங்கே ஒரு காஸ் போச்சுன்னா ரிமைண்டர் என்ன இருக்கும்னா நம்மளுக்கு சைன் தீட்டா பை 2 டிவைட் பை காஸ் தீட்டா பை 2ன்னு இருக்கும். அதை இங்கே எடுத்து எழுதிருக்கேன் பாருங்கள். புரியுதாம்மா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒய் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 என்ன இதெல்லாம் டேன் தீட்டா பை 2ன்னு எழுதலாமா? இப்போ ஒய் டபுள் டேஷ் பார்ப்போம். ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். என்ன கொஸ்டின் எனக்கு, டேன் தீட்டாவை டிஃபரன்ஸ் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 டி பை, இப்போ நம்ம டேனை மட்டும்தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கோ, இது டேனுக்குரிய மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இங்கே தீட்டா பை 2 இருக்குல்ல, அதை டிஃபரன்ஸ் பண்ண போகிறோம். கிளியர்? அப்போ டி பை டி தீட்டா தீட்டா பை 2 செயின் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். அகைன் டிஃபரன்ஸ் பண்ண இருந்தாகும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுற பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இந்த தீட்டா பை 2வை டிஃபரன்ஸ் பண்ணால் 1 பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி தீட்டா பை டிஎக்ஸ் தான் வருங்க. ஓகேவா? டி தீட்டா பை டிஎக்ஸ், அதாவது நம்ம ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே தீட்டா டிஃபரன்ஸ் பண்ணால் டி தீட்டா பை டிஎக்ஸ். புரியுதா? இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. இப்போ பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டி பை டி தீட்டா இருக்குல்ல, அந்த இடத்துல தீட்டா பை 2வை தீட்டாவை டிஃபரன்ஸ் பண்ணால் 1 பை 2ன்னு எழுதிடணும். தீட்டா டிஃபரன்ஸ் பண்ணால் 1. அதே சமயம் தீட்டாக்கு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போடுவோம், நம்ம ஒய் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போடுவோம்ல, அதே மாதிரி இங்கே என்ன வரும், டி தீட்டா பை டிஎக்ஸ்ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலன்னா அந்த டி தீட்டா பை எக்ஸை இங்கே ஒரே ஒரு ஃபார்மேட் எழுதுற பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு 1 பை 2, இதை 1 பை டி தீட்டா பை டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். இப்படி எழுதலாம். இப்படி என்ன மேலே போயிடும், இல்லைன்னா டிஎக்ஸ் பை டி தீட்டா, சாரி டிஎக்ஸ் பை டி தீட்டா 1 பை போடும்போது 1 பை நம்மளுக்கு டிஎக்ஸ் பை டி தீட்டாவுடைய வேல்யூ என்ன, ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டானுக்குள்ள அந்த வேல்யூவை இங்கே 1 பை ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிளியர்? புரியுதாம்மா?
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் 1/2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இந்த 1 இந்த இங்கே ஆல்ரெடி a இன்ட்டு இந்த 2 இருக்குல்ல அந்த 2a இங்கே எடுத்துடுறேன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 எழுதிட்டோம் அதாவது இந்த 1 இதுக்கு மட்டும் ஒரு ஃபார்முலா இருக்குது 1 காசை சீக்கன் தீட்டான்னு எழுதலாம்ல அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் தீட்டா பை 2னால தீட்டா பை 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இது 1/2a எடுத்துட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் 1/2 இன்ட்டு 1/2a ஆகும் 1/4a கிளியர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 சீக்கன் பவர் 4/2 4 தீட்டா பை 2 இதுதான் y டபுள் டேஷ் புரியுதா இப்போ y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிக்கோம் ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷனு கிவன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா இடத்துல நீங்கள் π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு y டபுள் டேஷ் வந்து 1/a வரும்ன்றாங்க எப்படி பார்ப்போமா இப்போ 1/4a சீக்கன் பவர் 4 தீட்டா பை 2னுக்கு இந்த தீட்டா பைட்டில் இந்த தீட்டா இடத்துல என்ன போட போகிறோம் π/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை போடுவோமா அப்போ பாருங்கள் y டபுள் டேஷ் 1/4a சீக்கன் பவர் 4 தீட்டா பை 2 கொஸ்டின் திருப்பி எடுத்து எழுதிக்கேன் நெக்ஸ்ட் பேஜ்னால ஓகேவா 1/4a சீக்கன் பவர் 4 தீட்டா இடத்துல π/2 டிவைட் பை அந்த 2 இருக்குது இப்போது சீக்கன் பவர் 4 π/2 இன்ட்டு இந்த 2 மேலே போச்சுன்னா 1/2 அப்போ 5/4 ஆயிடுச்சு இப்போ இங்கே பாருங்கள் இந்த சீக்கன் பவர் 5/4 உடைய வேல்யூ நம்மளுக்கு √2ன்றது தெரியும் ஆனால் இங்கே பவர் 4 இருக்கனால இதுவும் √2 பவர் 4 அதாவது √2 4 வாட்டி போடலாம் அப்போ √2 இன்ட்டு 4 வாட்டி போட்டுட்டேன் 2 √2 மட்டும் பண்ணால் ஒரு 2 வரும் அதே 2 √2 மட்டும் பண்ணால் ஒரு 2 இன்ட்டு 2 4 ஆயிரும் புரியுதாம்மா அப்போது நம்மளுக்கு சீக்கன் பவர் 4 π/4 உடைய வேல்யூ என்ன 4 இங்கே 1/4 ஆல்ரெடி இருக்குது அப்போ 4ம் கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எனக்கு 1/a அவங்க கேட்டிருக்கதே y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/a தான் கேட்டிருக்காங்க அப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் என்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் வெரி சிம்பிள்மா இது பார்க்க லென்த்தியாக இருந்தாலும் சம்ஸ் போட உங்களுக்கு ஃபார்முலாஸ் கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/a தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்